பணிந்து ஆராதிப்போம். பழைய நியம முறைகள் அனைத்தும் இனி மறைந்து முடிவு பெறுக. புதிய நியம முறைகள் வருக. புலன்களாலே மனிதனை அறிய இயலா குறையை நீக்க நம்பிக்கையின் உதவி பெறுக. தந்தை அவர்க்கும் மகனிவர்க்கும் புகழ்ச்சியோடு வெற்றியாற்றும் மீட்பின் பெருமை மாட்சிமையோடு வலிமை வாழ்த்து யாவுமாக இருவரிடமாய் வருகின்றவராம் தூய ஆவி ஆனவர்க்கும் அளவில்லாத சம புகழ்ச்சி என்றென்றுமே உண்டாகுக. ஆமென். மன்றாடுவோமாக. இறைவா, இந்த வியப்பிற்குரிய அருளடையாளத்திலே உம்முடைய பாடுகளின் நினைவை எங்களுக்கு விட்டு சென்றே உமது திருவுடல் திருரத்தம் ஆகியவற்றின் மறைபொருளை வணங்கும் நாங்கள் உமது மீட்பின் பலனை இடைவிடாமல் அனுபவிக்க அருள் புரியும். எங்கள் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து வழியாக உம்மை மன்றாடுகின்றோம். ஆமென். திருவருகை காலம் 3ஆம் ஞாயிறு. திருப்பலி முன்னுரை. திருவருகை காலத்தின் 3ஆம் ஞாயிறான இன்று மகிழ்ச்சியின் ஞாயிறை கொண்டாட வந்துள்ள இறை மக்களே, இயேசுவின் இனிய நாமத்தில் உங்கள் அனைவருக்கும் அன்பு வாழ்த்துக்கள். இன்று நாம் ஏற்கும் இளம் சிவப்பு நிற மெழுகுவர்த்தி மகிழ்ச்சியை குறிக்கின்றது. ஆண்டவரின் வருகை மிக அருகில் உள்ளது என்பதை நினைவூட்டும் விதமாக ஆண்டவரில் எப்பொழுதும் மகிழுங்கள் என்று இன்றைய திருவழிபாடு நமக்கு அழைப்பு விடுக்கின்றது. நம் வாழ்வின் கவலைகளையும் அச்சங்களையும் அகற்றி ஒளியின் கடவுளாகிய இயேசுவுக்கு சான்று பகரவும் அகமகிழ்ந்து அவரை வரவேற்கவும் நாம் அழைக்கப்படுகின்றோம். இன்றைய வாசகங்கள் வழியாக பால் நிலவும் பூத்து குலுங்குவது போல நம் வாழ்வு செழிக்க ஆண்டவர் வருவார் என்ற நம்பிக்கையை இறைவாக்கினர் எசாயா விதைக்கின்றார். பயிரிடுபவரை போல காலம் கனியும் வரை பொறுமையோடு காத்திருக்க திருத்துதர் யாக்கோப்பு நமக்கு அறிவுறுத்துகின்றார். திருமுழுக்கு யோவானை போல இயேசுவை மெசியாவாக இனம் கண்டு கரடு முரடான பாதைகளை வெற்றிகரமாக கடந்து செல்லவும் உண்மையான மகிழ்ச்சியாம் இறைவனை தேடி
இப்பலியில் தகுதியுடன் பங்கேற்கவும் தேவையான வரங்களை கேட்டு மன்றாடுவோம். பலியில் இணைந்திடுவோம், இறைவனில் கலந்திடுவோம். இதயத்தில் இருப்பவரே, இறை குணமாய் வருவோம். இறை பலியில் இணைந்திடுவோம், இறைவனில் கலந்திடுவோம். இதயத்தில் இருப்பவரே, இறை குலமாய் வருவோம். இறை மகிமைக்காக உழைப்போம், நம்மில் மனிதம் மலர இணைவோம். இறை மகிமைக்காக உழைப்போம், நம்மில் மனிதம் மலர இணைவோம். இறை பலியில் இணைந்திடுவோம், இறைவனில் கலந்திடுவோம். இதயத்தில் இருப்பவரே, இறை குலமாய் வருவோம். தந்தை மகன் தூயாவியாரின் பெயராலே ஆமென். நம் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் அருளும் கடவுளின் அன்பும் தூயாவியாரின் நட்புறவும் உங்கள் அனைவரோடும் இருப்பதாக. ஆன்மாவோடும் இருப்பாராக. ஆண்டவரில் மகிழ்ந்திருங்கள். இயேசுவில் அன்பார்ந்த சகோதர சகோதரிகளே, திருவருகை காலத்தின் 3ஆம் ஞாயிறாக இன்று மகிழ்வின் ஞாயிறாக கொண்டாட அன்னையாம் திரு அவை நமக்கு அழைப்பு விடுக்கின்றது. பிரியமானவர்களே, நாம் மகிழ்ச்சியாக இருக்கிறோம் அல்லது நாம் மகிழ்ச்சியாக இருக்கிறோம் என்றால் பல நேரங்களிலே நாம் தங்க நல்ல ஒரு வீடு, நல்ல ஒரு வேலை வாய்ப்பு, செல்வாக்கு, உடுத்த உடை, இப்படி செல்வங்களால் நாம் நிறைந்திருந்தால் நாம் மகிழ்ச்சியாக இருக்கிறோம் என்று நினைக்கிறோம். ஆனால் இது நமக்கு மகிழ்ச்சியை தந்தால் கூட இதற்கு ஊற்றாக இருப்பவர் ஆண்டவர் இயேசு கிறிஸ்து. காரணம், மகிழ்ச்சி என்பது தூய ஆவியானவருடைய கொடைகளுள் ஒன்றாக இருக்கிறது. கடவுளே மகிழ்ச்சிக்கு ஊற்றாக இருக்கிறார். ஆகவே கடவுளிடமிருந்து வருகின்ற அந்த மகிழ்ச்சியை நாம் நினைத்து பார்க்க வேண்டும். அதுதான் நிலையானது. அப்படிப்பட்ட மகிழ்ச்சி நம்முடைய ஆண்டவர் தருகின்றார். நம்முடைய இதயத்தில் ஆண்டவர் தருகின்ற மகிழ்ச்சி எப்பொழுதும் வற்றாமல் நீரூற்றாக எப்பொழுதும் அது பசுமையாக இருக்க வேண்டி இந்த திருப்பலியில் ஒப்பு கொடுத்து ஆண்டவர் தருகிற மகிழ்ச்சியை நாம் நிறைவாக உண்டு கொள்ள அல்லது நிறைவாக அருந்த இந்த திருப்பலியில் நம்மையே முழுவதும் ஒப்பு கொடுப்போம். இறை ஆசீர் தேடுவோம். அன்புமிக்க சகோதர சகோதரிகளே, நம் திருமுழுக்கின் நினைவாக நம் மீது தெளிக்கப்படும் தமது படைப்பாகிய தண்ணீரை புனிதப்படுத்தி அருளுமாறு நம் கடவுளாகிய ஆண்டவரை எஞ்சி மன்றாடுவோமாக. அவரே நமக்கு உதவி அளித்து நாம் பெற்றுக்கொண்ட தூய ஆவிக்கு உண்மையுள்ளவர்களாய் நிலைத்திருக்க அருள்வாராக. என்றென்றும் உள்ள எல்லாம் வல்ல இறைவா, வாழ்வின் ஊற்றும் தூய்மையின் தடுக்குமான தண்ணீரின் வழியாக மக்கள் புனிதமடைந்து நிலை வாழ்வின் கொடையை பெற வேண்டும் என்று திருவிழமானே.
இத்தண்ணீரை புனிதப்படுத்தியருள உமை வேண்டுகிறோம். ஆண்டவரே, உமது நாளாகிய இன்று உமது அருள் காவலை பெற விரும்புகின்றோம். வாழ்வழிக்கும் உமது அருளின் ஊற்றினை மேல் புதுப்பித்தருளும். இத்தண்ணீரினால் எங்கள் உள்ளத்தையும் உடலையும் தீமை அனைத்திலிருந்தும் காத்தருள்வீராக. இவ்வாறு நாங்கள் தூய இதயத்துடன் உம்மை அணுகி வரவும் உமது மீட்பை பெற்றுக் கொள்ளவும் தகுதி பெறுவோமாக. எங்கள் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து வழியாக உம்மை மன்றாடுகிறோம். எல்லாம் வல்ல இறைவா, தண்ணீர் வளம் பெற அதில் ஒப்பிட வேண்டும் என்று இறைவாக்கினர் எலிசா வழியாக கற்பித்தீர். உமது படைப்பு பொருளாகி இந்த உப்பை பரிவிரக்கத்துடன் புனிதப்படுத்தியருள உம்மை தாழ்மையுடன் வேண்டுகிறோம். ஆண்டவரே, உப்பு கிடந்த தண்ணீர் தெளிக்கப்படும் இடமெல்லாம் தீயோனின் தாக்குதல் அனைத்தும் தோல்வியற செய்வீராக. உம் தூய ஆவியாரோடு இருந்து எங்களை இடையராது காத்திருவாராக. எங்கள் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து வழியாக உம்மை மன்றாடுகிறோம். ஆமென். புல்லினாவின் மேல் தெளிப்பில் ஆண்டவரே நான் தூய்மையாவே. நீரே என்னை கழுவ நானும் உரைப்பணிதனிலும் வெண்மையாவே. இறைவா, உமது இரக்க பெருகே கேட்ப பிதாவும் சுதனும் தூய ஆவியும் ஸ்துதியும் புகழும் ஒன்றாய் பெருக. ஆதியில் இருந்தது போல என்றும் என்றும் நித்தியமாகவும் எல்லாம் வல்ல இறைவன் நம் பாவங்களிலிருந்து நம்மை தூய்மைப்படுத்துவராக. இந்த நற்கருணை கொண்டாட்டத்தின் வழியாக அவர் தம்முடைய ஆட்சியின் விருந்தில் பங்கு கொள்ள நம்மை தகுதி பெற செய்வாராக. ஆமென். அன்பார்ந்தவர்களே, திருவருகை காலத்தின் 3ஆம் ஞாயிறாக இன்று மகிழ்ச்சி என்னும் வழியை ஆண்டவர் நம்முடைய இதயங்களிலும் இல்லங்களிலும் ஏற்று நாம் அன்றாடுவோம். இதுதான் மகிழ்ச்சியின் மெழுகுவர்த்தி. இது மீட்பின் முன்னோடியாக புனித திருமுழுக்கு யோவானை குறிக்கின்றது. பாலைநிலத்தில் குரல் ஒன்று முழங்குகிறது: ஆண்டவருக்காக வழியை ஆயத்தமாக்குங்கள், அவருக்காக பாதையை செம்மையாக்குங்கள். பள்ளத்தாக்குகள் எல்லாம் நிரம்பட்டும், மலை குன்று யாவும் தாழ்த்தப்படும், கோணலானவை நேராக்கப்படும், கரடு முரடானவை சமதளமாக்கப்படும். மனிதர் அனைவரும் கடவுள் அருளும் மீட்பை காண்பர். நம் மீட்பின் காலத்தை நெருங்கிவிட்டோம். திருமகன் கிறிஸ்துவை அறச்செயல்கள் நிறைந்த வாழ்வில் சந்திக்க ஆவலுடன் காத்திருக்கின்றோமா? அவர் வரும்பொழுது அவரது வடப்பக்க நிற்கவும் பின்னரசை அடைவும் ஏற்புடையவர் ஆகுவோமாக. மன்றாடுவோமாக. இன்றைய திருப்பலியானது பனிமலர், மான்போர்ட், பிலோமினா இவர்களின் குடும்ப கருத்துக்களுக்காகவும் மற்றும் இவர்களின் குடும்பத்தில் மறைத்த ஆன்மாக்கள் அனைவரும் நித்திய இலைப்பாற்றி இறைவன் தருபடியாகவும் மேலுமாக இப்பலிப்பிடத்தை சூழ்ந்து வந்துள்ள உங்கள் ஒவ்வொருடைய கருத்துக்களையும் ஒப்பு கொடுத்து இப்பலியில் ஜெபிப்போம். இறைவா, இயேசுவின் பிறப்பு பெருவிழாவை ஆவலுடன் எதிர்பார்த்திருக்கும் மக்களை நீர் கண்ணோக்குகின்றீர். அதனால் இத்தகைய மாபெரும் மீட்பின் மகிழ்வுக்கு நாங்கள் வந்து சேரவும் இதை பெருமகிழ்வோடும் மேலான வேண்டலோடும் என்றுமே கொண்டாடவும் ஆற்றல் பெற அருள் புரிவீராக. உமோடு தூய ஆவியாரின் ஒன்றிப்பில் இறைவனாய் என்றென்றும் வாழ்ந்து ஆட்சி செய்கின்ற உம்மை மன்றாடுகின்றோம்.
ஆமென். முதல் வாசக முன்னுரை. பாபிலோனிய அடிமைத்தனத்திலிருந்து விடுதலை பெற்று திரும்பும் மக்களின் மகிழ்ச்சியை இன்றைய முதல் வாசகம் படப்பிடித்து காட்டுகிறது. ஆண்டவர் வரும் பொழுது பால் நிலங்கள் சோலைகளாக மாறும் என்றும் தளர்ந்து போன கைகள் திடன் பெறும் என்றும் இறைவாக்கினர் ஏசாயா நம்பிக்கையூட்டுகிறார். கடவுளின் வருகை நம் வாழ்வில் எத்தகைய மாற்றங்களையும் மகிழ்ச்சியையும் கொண்டு வரும் என்பதை எடுத்துரைக்கும் இவ்வாசகத்தை கவனமுடன் கேட்போம். முதல் வாசகம். கடவுளே வந்து உங்களை விடுவிப்பார். இறைவாக்கினர் ஏசாயா நூலிலிருந்து வாசகம். அதிகாரம் 35 திருவசனங்கள் 1 முதல் 6 மற்றும் 10. அந்நாட்களில் பாலைநிலம் பால்வெளி அகமகிலும் பெட்டளம் நிலம் அக்கைப்படைந்து லீலி போல் பூத்து குலுங்கும். அது வளமாய் பூத்து குலுங்கி மகிழ்ந்து பாடி களிப்படையும். லேவானின் எழில் அழகு அளிக்கப்படும். கார்மேல் சாராலின் மேன்மை அதில் ஒளிரும். ஆண்டவரின் மாட்சியையும் தம் கடவுளின் பெருமையையும் அவர்கள் காண்பார்கள். தளர்ந்து போன கைகளை திடப்படுத்துங்கள், தள்ளாடும் முழங்கால்களை உறுதிப்படுத்துங்கள். உள்ளத்தில் உறுதியற்றவர்களை நோக்கி திடம் கொள்ளுங்கள், அஞ்சாதிருங்கள். இதோ உங்கள் கடவுள் பழி தீர்க்க வருவார். அநீதிக்கு பழிவாங்கும் கடவுளாக வந்து உங்களை விடுவிப்பார். அப்போது பார்வையற்றோர் கண்கள் பார்க்கும், காது கேளாதோரின் செவிகள் கேட்கும். அப்பொழுது கால் ஊனமுற்றோர் மான் போல் துள்ளி குதிப்பர், வாய் பேசாதோர் மகிழ்ந்து பாடுவர். ஆண்டவரால் விடுவிக்கப்பட்டோர் திரும்பி வருவர், மகிழ்ந்து பாடிக்கொண்டே சீயோனுக்கு வருவர். அவர்கள் முகம் என்றும் உள்ள மகிழ்ச்சியால் மலர்ந்திருக்கும். அவர்கள் மகிழ்ச்சியும் பூரிப்பும் அடைவார்கள், துன்பமும் துயர்வும் பறந்தோடும். இது ஆண்டவர் வழங்கும் அருள்வாக்கு. பதிலுரை பாடல். ஆண்டவரே எங்களை மீட்க வந்தருளும். ஆண்டவரே எங்களை மீட்க வந்தருளும். ஆண்டவர் ஒடுக்கப்பட்டோருக்கான நீதியை நிலைநாட்டுகின்றார். பசித்திருப்போருக்கு உணவளிக்கின்றார். சிறைப்பட்டோர் இருப்போருக்கு விடுதலை அளிக்கின்றார். பல்லவி. ஆண்டவரே எங்களை மீட்க வந்தருளும். ஆண்டவர் பார்வையற்றோரின் கண்களை திறக்கின்றார், தாழ்த்தப்பட்டோரை உயர்த்துகின்றார், நீதிமான்களிடம் அன்பு கொண்டுள்ளார். பல்லவி. ஆண்டவரே எங்களை மீட்க வந்தருளும். ஆண்டவர் அயல் நாட்டினரை பாதுகாக்கின்றார், அனாதை பிள்ளைகளையும் கைப்பெண்களையும் ஆதரிக்கின்றார். ஆனால் பொல்லாரின் வழிமுறைகளை கவிழ்ந்து விடுகின்றார். சீயோனே, உன் கடவுள் என்றென்றும் எல்லா தலைமுறைகளுக்கும் ஆட்சி செய்வார். பல்லவி. ஆண்டவரே எங்களை மீட்க வந்தருளும். இரண்டாம் வாசக முன்னுரை. பயிரிடப்படுபவர் நிலத்தின் விளைச்சலுக்காக பொறுமையோடு காத்திருப்பது போல நாமும் ஆண்டவரின் வருகைக்காக பொறுமையோடு காத்திருக்க வேண்டும் என்று திருத்துதர் யாக்கோப்பு நமக்கு அறிவுறுத்துகிறார். ஆண்டவரின் வருகை நெருங்கிவிட்டது. ஆகவே நம் உள்ளங்களை உறுதிப்படுத்திக் கொண்டு நம்பிக்கையோடும் மகிழ்ச்சியோடும் வாழ அழைக்கும் இவ்வார்த்தைகளுக்கு செவி மடுப்போம். இரண்டாம் வாசகம். உங்கள் உள்ளங்களை உறுதிப்படுத்துங்கள், ஏனெனில் ஆண்டவரின் வருகை நெருங்கி வந்துவிட்டது. திருத்துதர் யாக்கோபு எழுதிய திருமுகத்திலிருந்து வாசகம். அதிகாரம் 5 இறை வசனங்கள் 7 முதல் 10 வரை.
சகோதர சகோதரிகளே, ஆண்டவரின் வருகை வரை பொறுமையோடு இருங்கள். பயிரிடுபவரை பாருங்கள். அவர் நிலத்தில் நல்ல விளைச்சலை எதிர்பார்த்து முன்மாறியும் பின்மாறியும் பொழியளவும் பொறுமையோடு காத்திருக்கிறார். நீங்களும் பொறுமையோடு இருங்கள். உங்கள் உள்ளங்களை உறுதிப்படுத்துங்கள், ஏனெனில் ஆண்டவரின் வருகை நெருங்கி வந்துவிட்டது. சகோதர சகோதரிகளே, நீங்கள் தண்டனை தீர்ப்புக்கு ஆளாகாதவாறு ஒருவர் மற்றவருக்கு எதிராக முறையிடாதீர்கள். இதோ நடுவர் வாயிலில் நின்று கொண்டிருக்கிறார். அன்பர்களே, நீங்கள் துன்பத்தை தாங்குவதிலும் பொறுமையை கடைபிடிப்பதிலும் ஆண்டவரின் பெயரால் பேசிய இறைவாக்கினரை உங்களுக்கு மாதிரியாக கொள்ளுங்கள். இது ஆண்டவர் வழங்கும் அருள்வாக்கு. Alleluia, 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 Alleluia. ஆண்டவராகிய என் தலைவரின் ஆவி என் மேல் உள்ளது. ஒடுக்கப்பட்டோருக்கு நற்செய்தி அறிவிக்க என்னை அனுப்பியுள்ளார். அல்லேலூயா, அல்லேலூயா. ஆண்டவர் உங்களோடு இருப்பாராக. மத்தேயு எழுதிய தூய நற்செய்தியிலிருந்து வாசகம். ஆண்டவரே, மாற்றி உமக்கே. அதிகாரம் 11, இறை வார்த்தைகள் 2-11 முடிய. அக்காலத்தில் யோவான் சிறையில் இருந்தபோது மெசியாவின் செயல்களை பற்றி கேள்வியுற்று தம் சீடர்களை அவரிடம் அனுப்பினார். அவர்கள் மூலமாக வரவிருப்பவர் நீர்தாமா அல்லது வேறு ஒருவரை எதிர்பார்க்க வேண்டுமா என்று கேட்டார். அதற்கு இயேசு மறுமொழியாக, நீங்கள் கேட்பவற்றையும் காண்பவற்றையும் யோவானிடம் போய் அறிவியுங்கள். பார்வையற்றோர் பார்வை பெறுகின்றனர், கால் ஊனமுற்றோர் நடக்கின்றனர், தொழுநோயாளர் நலமடைகின்றனர், காது கேளாதோர் கேட்கின்றனர், இறந்தோர் உயிர் பெற்று எழுகின்றனர், ஏழைகளுக்கு நற்செய்தி அறிவிக்கப்படுகின்றது. என்னை தயக்கமின்றி ஏற்றுக்கொள்வோர் பேறு பெற்றோர் என்றார். அவர்கள் திரும்பி சென்றபோது இயேசு மக்கள் கூட்டம் யோவானை பற்றி பேசத் தொடங்கினார். நீங்கள் எதை பார்க்க பாலை நிலத்திற்கு போனீர்கள்? காற்றினால் அசையும் நாணலையா? இல்லையே யாரை பார்க்க போனீர்கள்? மெல்லிய ஆடை அணிந்த ஒரு மனிதரையா? இதோ மெல்லிய ஆடை அணிந்தோர் அரச மாளிகையில் இருக்கின்றனர். பின்னர் யாரை தான் பார்க்க போனீர்கள்? இறைவாக்கினரையா? ஆம், இறைவாக்கினரை விட மேலானவரையே என நான் உங்களுக்கு சொல்கிறேன். இதோ நான் என் தூதனை உமக்கு முன் அனுப்புகிறேன். அவர் உமக்கு முன் உமது வழியை ஆயத்தம் செய்வார் என்று இவரை பற்றிதான் மறைநூலில் எழுதியுள்ளது. மனிதராய் பிறந்தவர்களுள் திருமுழுக்கு யோவானை விட பெரியவர் எவரும் தோன்றியதில்லை. ஆயினும் விண்ணரசில் மிக சிறியவரும் அவரினும் பெரியவரே என நான் உறுதியாக உங்களுக்கு சொல்கிறேன். ஆண்டவரின் அருள்வாக்கு.
கிறிஸ்துவே உமக்கு புகழ். வர இருப்பவர் நீர்தாமா அல்லது வேறு ஒருவரை எதிர்பார்க்க வேண்டுமா? இயேசுவில் அன்பார்ந்தவர்களே, உங்களுக்கு ஒரு கேள்வி இருக்கலாம்னு இருக்கிறேன். இதுல எல்லாருமே காய்ச்சல் வந்திருக்கு இல்லையா? இது வரைக்கும் எனக்கு காய்ச்சலே வரல அப்படின்னு யாராச்சும் இருக்கிறீங்களா? சொல்லவே சரி. அப்படி இருந்தா வாழ்த்துக்கள். பிரியமானவர்களே, ஏன் கேட்குற அப்படின்னா, நம்ம சிறியவர்களாக இருந்தாலும் சரி, என்னது பெரிய முதலமைச்சராக இருந்தாலும் சரி, ஆயராக இருந்தாலும் சரி, யாராக இருந்தாலும் காய்ச்சல் என்பது எல்லாருக்கும் வரும், மனிதர்களாக நமக்கு. ஏன் இதை சொல்கிறேன் என்றால், இன்றைய நற்செய்தியிலே ஆண்டவர் சொல்கிறார், இந்த மனித குலத்துல மனிதர்கள் மத்தியில யார் பெரியவரா? இயேசுவே சர்டிபிகேட் கொடுத்துருக்கிறார். மனிதராய் பிறந்தவர்களுள் திருமுழுக்கு யோவானை விட பெரியவர் எவரும் தோன்றியதில்லை. அப்ப இது மனிதர்களாகிய நாம் கொடுத்த சர்டிபிகேட் கிடையாது. யாரு? ஆண்டவர் இயேசு கிறிஸ்து ஒரு நபர் திருமுழுக்கு யோவானை இவ்வாறு பார்த்து சொல்கிறார். நம்ம ஆண்டவர் உங்களையும் பார்த்து, மனிதர்களாகிய பிறந்தவர்களுள் என்னது உங்க பேரை சொல்லி ஆண்டவர் சொல்றார். என்னன்ட்டு, மனிதர்களாய் பிறந்தவர்களுள் பெரியவர் எவரும் இல்லை அப்படின்னா எவ்வளோ ஒரு பெரிய பாக்கியம். திருமுழுக்கு யோவானுக்கு எவ்வளவு பெரிய ஆசீர்வாதம். பிரியமானவர்களே, இப்பேற்பட்டவர் நம் அனைவருக்கும் தெரியும். திருமுழுக்கு யோவான் என்னது? மாட மாளிகையில் வாழவில்லை, மாறாக எங்க வாழ்ந்தார்? பாலைவனத்துல. அவர் போட்டிருந்த ட்ரெஸ் என்னது? ஜீன்ஸ் பேண்ட் போட்டிருந்தாரா? இல்லை, ஒட்டக முடியல போட்டிருந்தாரு. சாப்பிட்றதுக்கு ஏதோ கிடைச்சது சாப்பிட்டுட்டு இருந்தாரு அந்த காட்டுல, இல்லையா? அதுதான் அவருடைய வாழ்க்கை முறை. எதற்கு ஆண்டவர் இவ்வளவு பெரிய ஒரு ஆசீர்வாதத்தை திருமுழுக்கு யோவானுக்கு கொடுக்கிறார்? ஏனென்றால் திருமுழுக்கு யோவான் தன்னுடைய சிறிய வயது முதல் தன்னுடைய வாழ்நாள் வரை கடவுளுக்காக வாழ்ந்தார். முழுவதும் ஒருத்தல் முயற்சிகள் மேற்கொண்டார், பல முயற்சிகள். ஆனால் அவருக்கு என்னது? வாழ்க்கையில் ஒரு நம்பிக்கையில், விசுவாசத்தில் ஒரு தடுமாற்றம், நம்பிக்கையில் ஒரு தடுமாற்றம் நிகழ்கிறது. இன்றைய நற்செய்தியில் வாசித்து கேட்டோம். திருமுழுக்கு யோவான் எங்க இருக்கிறார்? சிறையில், ஜெயில இருக்கிறார். எங்க இருக்கிறாரு? யோவான் சிறையில் இருந்த போது யார் அனுப்புறாரு? தன்னுடைய சீடர்களை இயேசுகிட்ட அனுப்புறாரு. இந்த திருமுழுக்கு யோவான் எதற்காக சிறையில் அடைக்கப்பட்டார் அப்படின்னு உங்களுக்கு எல்லாம் தெரியும். ஏன் அவர் சிறையில் இருக்கிறாரு அப்படின்னா, இவ்வளவு பெரிய ஒரு மனிதர், மனிதர்களில் மிக பெரியவர், அவர் சிறையில் அடைக்கப்படுகிறார். அப்ப பார்க்கும்போது அவர் நம்பிக்கையில் தைரியசாலி, இடைவிடாது ஜெபித்து கொண்டிருந்தவர், இறைவனோடு ஒன்றித்திருந்தவர். அப்படிப்பட்டவருக்கே ஒரு சோதனை. அவருக்கு என்ன கன்ஃபியூஷன் வருது? வர இருக்கிறவர் நீர்தானா அல்லது வேறு ஒருவரை நாங்கள் எதிர்பார்க்க வேண்டுமா அப்படின்னு சொல்றாரு. இயேசுவுக்காக வழியை ஆயத்தம் செய்ய வந்தவர், இயேசுவுக்காக மக்களை மனம் மாறி நற்செய்தியை நம்புங்கள் என்று சொன்னவர். அப்படிப்பட்ட நம்பிக்கையில் பெரியவராக, நம்பிக்கையில் உயர்ந்தவராக இருந்தவருக்கே வாழ்க்கையில் என்ன இருக்கு? தடுமாற்றங்கள் ஏற்படுகிறது. இயேசுவை அவர் மெஸ்ஸியா நீர்தானா என்று அவரால் என்ன செய்ய முடியல, ஒரு நேரத்துல தடுமாற்றம் அடைகிறார். ஆம் பிரியமானவர்களே, திருமுழுக்கு யோவான் என்ன செஞ்சாரு? இயேசுவுக்கு திருமுழுக்கு கொடுத்தார். இயேசுவை நேரடியாக பார்த்து உடைய மிதியடிவார்கள் கூட என்னால் என்ன செய்ய முடியாது, தூக்கி செல்ல எனக்கு தகுதி இல்லை என்று சொன்னவர். அப்பேற்பட்டவர் வரவிருப்பவர் நீர்தாமா அல்லது வேறு ஒருவரை நாம் எதிர்பார்க்க வேண்டுமா என்று சொல்கிறார். ஆக இப்படிப்பட்ட ஒரு நம்பிக்கையாளர் இயேசுவை அறிந்திருந்த இந்த நேரத்திலும் கூட அவருக்கு தடுமாற்றம் ஏற்படுகிறது. எப்பொழுது என்றால், நம்முடைய வாழ்க்கையில், நம்முடைய நம்பிக்கையில் தடுமாற்றம் நமக்கு எப்பொழுது ஏற்படுகிறது என்றால், இவருக்கு சிறையில் இருந்த பொழுது, இருளில் இருக்கின்ற பொழுது, நம்முடைய வாழ்க்கையில்
நாம் ஒரு துன்பத்தில் அல்லது பொருளாதாரத்தில் நாம் வீழ்ச்சி அடைகின்ற பொழுது, அல்லது ஆன்மீகத்தில் நாம் வீழ்ச்சி அடைகின்ற பொழுது, அல்லது ஏதோ ஒரு விதத்தில் அல்லது உடல் அளவில் நாம் பலவீனம் அடைகின்ற பொழுது, நாம் இந்த திருமுழுக்கு யோவானை போல நாம் நம்பிக்கையில் தளர்வடைந்து விடுகின்றோம். ஆகவே பிரியமானவர்களே, நாம் செய்ய வேண்டிய வேலை என்ன? இந்த மாதிரி தளர்ந்து போகின்ற பொழுது திருமுழுக்கு யோவானிடமிருந்து நாம் கற்றுக்கொள்ள வேண்டிய மிக சிறிய பாடம் என்னவென்றால், அவர் என்ன செஞ்சார்? அவர் தன்னுடைய சீடர்களை அனுப்பி தெளிவுபடுத்திக் கொள்கிறார். நாமும் யாரிடம் போக வேண்டும்? ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவிடம் போக வேண்டும். நாம் எப்பொழுது குழப்பம் அடைகின்றோமோ, நம்முடைய குடும்பத்தில் எப்பொழுது குழப்பம் ஏற்படுகிறதோ, அல்லது சந்தேகங்கள் ஏற்படுகிறதோ, நம்பிக்கையின்மை ஏற்படுகிறதோ, நாம் இயேசுவை நாடி தேடி செல்ல வேண்டும். இயேசுவிடம் நாம் போகின்ற பொழுது நாம் இயேசுவிடம் நம்முடைய கேள்விகளை எழுப்ப வேண்டும். இயேசுவிடம் தான் இந்த கேள்வியை அவர் கேட்கிறார். வர இருப்பவர் நீர்தாமா அல்லது வேறொரு எதிர்பார்க்க வேண்டுமா? அதற்கு ஆண்டவர் தெளிவாக சொல்கிறார். என்ன சொல்கிறார்? நீங்கள் கேட்பவற்றையும் நீங்கள் காண்பவற்றையும் அவரிடம் போய் சொல்லுங்கள், அறிவியுங்கள் என்று சொல்றார். பார்வையற்றவர்கள் என்ன செய்கிறார்கள்? பார்வை பெறுகிறார்கள். கால் ஊனமுற்றோர் நடக்கின்றனர். தொழுநோயாளர் நலமடைகின்றனர். காது கேளாதோர் கேட்கின்றனர். இப்படி இறந்தவர்கள் உயிர் தெழுகின்றனர் என்று சொல்லி நம்பிக்கையில் தளர்ந்து போன அவரை மீண்டும் கட்டி எழுப்புகின்றார். விசுவாசத்திற்கு அவர் மீண்டும் உரு கொடுக்கின்றார். ஆகவே பிரியமானவர்களே, நம்முடைய வாழ்க்கையிலும் நாம் உடலளவில் நம்முடைய பார்வை இருந்தாலும், உடலளவில் நாம் ஊனமற்றவர்களாக இருந்தாலும், நம்முடைய விசுவாசத்தில் நாம் குருடர்களாக, ஊனமுள்ளவர்களாக, காது கேளாதவர்களாக நாம் இருக்கலாம். இது ஒரு ஆசீர்வாதம் மிகுந்த ஒரு காலம், திருவருகை காலம். நம்மையே நாம் மனமாற்றம் அடைகின்ற ஒரு காலமாக, புனித வாழ்வு வாழ அழைக்கின்ற ஒரு காலமாக இருக்கிறது. ஆகவே இவ்வாறு திருமுழுக்கு யோவான் வாழ்க்கையில் வந்த அந்த சோகம், இருள் அவருக்கு ஆண்டவரிடம் வந்த பொழுது அவருக்கு ஒளி கிடைத்தது. மீட்பன், உண்மையான மீட்பர் ஆண்டவர் இயேசு கிறிஸ்து தான். உண்மையான மகிழ்ச்சியை தருபவர் ஆண்டவர் இயேசு கிறிஸ்து தான் என்று ஏழை எளிய மக்களுக்கும் இந்த உலகத்தில் இருக்கிற அனைவருக்கும் மகிழ்ச்சியை கொண்டு வந்தவர் இவர்தான் என்பதை அவர் உணர்ந்து கொண்டார். இன்றைய நாட்களிலே ஒரு சில மணித்துளிகள் கண்களை மூடி நம்முடைய வாழ்க்கையில் நாம் நம்பிக்கையில் தளர்ந்து போயிருந்தால், ஏதோ ஒரு நிகழ்விற்காக, நம்முடைய வாழ்க்கையில் ஏதோ ஒரு காரணத்திற்காக கடவுள் மீது இருக்கிற அன்பு, கடவுள் மீது இருக்கிற விசுவாசம், கடவுள் மீது இருக்கிற பக்தி குறைந்திருக்கலாம். அது எதற்காக என்று நாம் நம்மையே ஆய்ந்து பார்க்க வேண்டும். நாம் ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவிடம் இந்த கேள்விகளை எல்லாம் அவரிடம் எழுப்புவோம். கண்டிப்பாக திருமுழுக்கு யோவானுக்கு அவர் பதில் கொடுத்தார். விசுவாசத்தில் தளர்ந்து போயிருந்த அவரை உறுதிப்படுத்தினார். நம்மையும் ஆண்டவர் இயேசு கிறிஸ்து இந்த நாளில் நமக்கு உறுதுணையாக நம்முடைய விசுவாசத்தை கட்டி எழுப்பி இழந்து போயிருந்த நம்முடைய மகிழ்ச்சியை மீண்டும் அவர் தருகின்றார். ஆண்டவர் இயேசு மகிழ்ச்சியின் ஊற்றாக இருக்கிறார். ஆண்டவர் தருகிற மகிழ்ச்சி உங்கள் ஒவ்வொருவருக்கும் கிடைக்க தொடர்ந்து இப்பலியில் இணைவோம். இறைவன் உங்கள் ஒவ்வொருவரையும் ஆசீர்வதிப்பாராக. ஆமென். விண்ணையும் மண்ணையும் படைத்தவராம் கடவுள் ஒருவர் இருக்கின்றார். தந்தை மகன் தூய ஆவியராய் ஒன்றாய் வாழ்வோரை நம்புகிறேன். தூய ஆவியின் வல்லமையால் இறை மகன் நமக்காய்
மரியிடம் பிறந்தவராம் இயேசுவை உறுதியாய் நம்புகிறேன். பிளாத்துவினாட்சி பாடுபட்டான், சிலுவையில் இறந்து அடக்கப்பட்டான், மூன்றாம் நாளில் உயிர்த்தெழுந்தான், இறப்பின் மீதே வெற்றி கொண்டார். பின்னகம் வாழும் தந்தையிடம் அரியணை கொண்டு இருக்கின்றான், உலகம் முடியும் காலத்திலே நடுவராய் திரும்பவும் வந்திடுவார். தூய ஆவியாரை நம்புகிறேன், பாரினில் அவர் துணை வேண்டுகிறேன். பாவ மன்னிப்பின் தூய்மை பெற்று பரிகார வாழ்வில் நிலைத்திடுவேன். திரு அவை உரைப்பதை நம்புகிறேன், புனிதர்கள் உறவை நம்புகிறேன். உடலின் உயிர்ப்பை நிலை வாழ்வை உறுதியுடனே நம்புகிறேன். அன்புமிக்க சகோதரர் சகோதரிகளே, நம் ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவின் வருகையை ஆவலுடன் எதிர்பார்த்திருக்கின்றோம். அவர் எளியோருக்கு நற்செய்தி அறிவிக்கவும் உள்ளம் உடைந்தவர்களை நலமாக்கவும் இவ்வுலகுக்கு வந்தார். அவ்வாறே நம் காலத்திலும் தேவையிலும் உழல்வோர் அனைவருக்கும் அவர் மீட்பளிக்க திருவுளம் கொள்ளுமாறு அவரது இரக்க பெருக்கத்தை எஞ்சி மன்றாடுவோம். திரு அவைக்காக எம் இறைவா, உமது திரு அவைக்காகவும் அதனை வழிநடத்தும் திருத்தந்தை லியோ, ஆயர்கள் மற்றும் பணிக்கூட்டத்தார் அனைவருக்காகவும் மன்றாடுகின்றோம். நற்செய்தியில் இயேசு கூறியது போல உமது பணிகளை கண்டுணர்ந்து நாங்கள் ஒவ்வொருவரும் எங்கள் செயல்கள் வழியாக உமது வருகையை பறைசாற்றும் உயிருள்ள சாட்சிகளாக திகழ அருள் தர வேண்டும் என்று இறைவா உம்மை மன்றாடுகின்றோம். ஆண்டவரே, எங்கள் மன்றாட்டை கேட்டருளும். உலக தலைவர்களுக்காக அமைதியின் மன்னரே, மகிழ்ச்சியின் மெழுகுதிரியை ஏற்றும் இந்நாளில் உலக தலைவர்களுக்காகவும் எம் நாட்டு தலைவர்களுக்காகவும் மன்றாடுகின்றோம். துன்பமும் துயரமும் பரந்தோடும் என்ற இறைவார்த்தைக்கேற்ப உலகில் நிலவும் சமத்துவமின்மை மற்றும் வன்முறைகள் நீங்கி மக்கள் அனைவரும் அமைதியுடனும் மகிழ்ச்சியுடனும் வாழ தேவையான நீதியான ஆட்சியை அவர்கள் வழங்கிட வேண்டும் என்று இறைவா உம்மை மன்றாடுகின்றோம். ஆண்டவரே, எங்கள் மன்றாட்டை கேட்டருளும். குடும்ப அமைதிக்காக அன்பின் உறைவிடமே எம் இறைவா, ஒருவர் மற்றவருக்கு எதிராக முணுமுணுக்காதீர்கள் என்று திருத்தூதர் யாக்கோப்பு கூறிய அறிவுரையை ஏற்று எங்கள் குடும்பங்களுக்காக மன்றாடுகின்றோம். நாங்கள் எங்கள் குடும்பங்களில் ஏற்படும் சிறு சிறு பிணக்குகளையும் மனக்கசப்புகளையும் பெரிதுபடுத்தாமல் பொறுமையோடும் விட்டு கொடுக்கும் மனப்பான்மையோடும் வாழவும், அதன் வழியாக எங்கள் இல்லங்களில் உமது மகிழ்ச்சி என்றும் நிலைத்திருக்கவும் வரமருள வேண்டும் என்று இறைவா உம்மை மன்றாடுகின்றோம். ஆண்டவரே, எங்கள் மன்றாட்டை கேட்டருளும். துன்பரும் மக்களுக்காக ஆறுதலின் தேவனே, தளர்ந்து போன கைகளை திடப்படுத்துங்கள் என்ற அழைப்பினை ஏற்று எங்கள் சமூகத்தில் உள்ள முதியோர், நோயாளிகள் மற்றும் தனிமையில் வாடுவோருக்காக மன்றாடுகின்றோம். நாங்கள் அவர்களுக்கு தோள் கொடுப்பவர்களாகவும் ஒருவருக்கொருவர் உற்சாகம் ஊட்டுபவர்களாகவும் திகழ்ந்து கிறிஸ்துவின் வருகைக்கு எங்களை தயாரிக்கும் திருப்பயணிகளாக வாழ வரம் தர வேண்டும் என்று இறைவா உம்மை மன்றாடுகின்றோம். ஆண்டவரே, எங்கள் மன்றாட்டை கேட்டருளும். எம் அனைவருக்காகவும் வழிகாட்டும் தெய்வமே, திருமுழுக்கு யோவானைப் போல உமது வருகைக்காக
பாதையை ஆயத்தம் செய்யும் மக்களாக வாழும் வரம் கேட்டு மன்றாடுகின்றோம். நாங்கள் பாவ வழிகளை விட்டு விலகி நேரிய வழியில் நடக்கவும் விண்ணகத்தில் பெரியவர்களாய் இடம்பெறும் பேச்சினை பெற்றிடவும் அருள் தர வேண்டும் என்று இறைவா உம்மை மன்றாடுகின்றோம். ஆண்டவரே, எங்கள் மன்றாட்டை கேட்டருளும். நம்முடைய தனிப்பட்ட தேவைகளுக்காக அமைதியாக ஜெபிப்போம். என்றென்றும் உள்ள எல்லாம் வல்ல இறைவா, எல்லாரையும் மீட்கிற நீர் எவரும் அழிவுற விரும்புவதில்லை. உம் மக்களின் மன்றாட்டுகளுக்கு கனிவாய் செவி சாய்த்தருளும். அதனால் உலகின் போக்கை எங்களுக்காக உமது அமைதியின் வழியில் நெறிப்படுத்தியருளும். உமது திரு அவையும் அமைதியுடன் இறை பற்றில் பேரின்பம் கொண்டிருப்பதாக எங்கள் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து வழியாக உம்மை மன்றாடுகிறோம். ஆமென். மனம் தரும் மனதில் மகிழ்ந்திடும் இறைவா, என் மனமேற்க தயக்கமோடாய் காகித பூவைன்ற வருத்தமோ மனம் தரும் மனதில் மகிழ்ந்திடும் இறைவா, என் மனம் வசந்தும் மறுத்தான் காற்றிலும் வாழ்வே, வான்மழை நின்றால் ஊற்றிலும் உயிரே. வசந்தம் மறுத்தான் காற்றிலும் வாழ்வே, வான்மழை நின்றால் ஊற்றிலும் உயிரே. செல்வங்கள் மறுத்தான் ஏழ்மையில் வாழ்வே, செல்வங்கள் மறுத்தால் ஏழ்மையில் வாழ்வே. இயேசுவே, இன்றி நான் இங்கு செல்லும் மனம் தரும் மனதில் மகிழ்ந்திடும் இறைவா, என் மனமேற்க தயக்கமோ நான் காகித பூவென்ற வருத்தமோ. சகோதர சகோதரிகளே, என்னுடையதும் உங்களுடையதுமான இப்பலி எல்லாம் வல்ல இறைவன் ஏற்றுக்கொள்ள அருள் புரிவாராக. ஆண்டவர் தமது பெயரின் புகழ்ச்சிக்காகவும் மாட்சிக்காகவும் நமது உண்மைக்காகவும் புனித திருவை அனுத்த நன்மைக்காகவும் உமது கையெழுந்தி பலியை ஏற்றுக்கொள்வாராக. ஆண்டவரே, எங்கள் இறைப்பற்றின் பலி பொருளை இடைவிடாது உமக்கு பலியாக ஒப்பு கொடுக்கின்றோம். நீர் நிறுவிய தூய மறை நிகழ்வுகளை இக்காணிக்கையை நிறைவேற்றி உமது மீட்பு எங்களில் ஆற்றலுடன் செயல்பட செய்வதாக எங்கள் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து வழியாக உம்மை மன்றாடுகின்றோம். ஆமென். ஆண்டவர் உங்களோடு இருப்பாராக. உம் ஆன்மாவோடும் இருப்பாராக. இதயங்களை மேலே எழுப்புங்கள். ஆண்டவரிடம் எழுப்பியுள்ளோம். நம் இறைவனாகிய ஆண்டவருக்கு நன்றி கூறுவோம். அது தகுதியும் நீதியும் ஆனது.
ஆண்டவரை தூயவரான தந்தையே, என்றும் உள்ள எல்லாம் வல்ல இறைவா, எங்கள் ஆண்டவராகிய கிறிஸ்து வழியாக என்னாலும் இவ்விடத்திலும் நாங்கள் உமக்கு நன்றி செலுத்துவது மெய்யாகவே தகுதியும் நீதியும் எங்கள் கடமையும் மீட்புக்குரிய செயலுமாகும். இறைவாக்கினர் அனைவரின் திருவுரைகள் கிறிஸ்துவை முன்னறிவித்தன. சொல்லற்கரிய அன்புடன் கன்னி தாய் அவரை தம் திருவயிற்றில் தாங்கினார். அவர் வரவிருக்கின்றார் என யோவான் அறிவித்தார். வந்த பின் அவரை சுட்டி காட்டினார். நாங்கள் விழிப்போடு வேண்டுவதையும் அக்களிப்போடு தமது புகழ் பாடுவதையும் அவர் காணும் பொருட்டு தமது பிறப்பின் மறைபொருளை முன்னரே மகிழ்வுடன் எதிர்பார்த்திருக்க எமக்கு அருளினார். ஆகவே வானதூதர் முதன்மை வானதூதரோடும் அரியணையில் அமர்வோர் தலைமை தாங்குவாரோடும் வான்படைகளின் அணிகள் அனைத்தோடும் சேர்ந்து நாங்கள் உமது ஆட்சியை புகழ்ந்து பாடி முடிவின்றி சொல்வதாவது: தூயவர், 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 வான்படைகளின் கடவுளாம் ஆண்டவர், விண்ணகமும் மண்ணகமும் ஒரு மாட்சியால் நிறைந்துள்ளன. உன்னதங்களிலே ஓசன்னா. ஆண்டவர் பேரால் வருகிறவர் ஆசி பெற்றவர். உன்னதங்களிலே ஓசன்னா. ஆண்டவரே, நீர் மெய்யாகவே தூயவர், தூய்மை அனைத்துக்கும் ஊற்று. ஆகவே உம்முடைய ஆவியை பொழிந்து இக்காணிக்கைகளை தூய்மைப்படுத்த உம்மை வேண்டுகிறோம். இவ்வாறு எங்கள் ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவின் திரு உடலும் திரு இரத்தமுமாக எங்களுக்கு இவை மாறுவனவாக. அவர் பாடுபட உளம் கனிந்து தம்மை கையளித்த போது அப்பத்தை எடுத்து நன்றி செலுத்தி அதை பிட்டு தம் சீடர்களுக்கு அளித்து அவர் கூறியதாவது: அனைவரும் இதிலிருந்து பெற்று உண்ணுங்கள், ஏனெனில் இது உங்களுக்காக கையளிக்கப்படும் என் உடல். அவர் நம்மை இரவு விருந்தை அருந்திய பின் கிண்ணத்தையும் எடுத்து மீண்டும் உமக்கு நன்றி கூறி தம் சீடர்களுக்கு அளித்து அவர் கூறியதாவது: அனைவரும் இதிலிருந்து பெற்று பருகுங்கள், ஏனெனில் இது புதிய நிலையான உடன்படிக்கைக்குரிய என் இரத்தத்தின் கிண்ணம். இது பாவ மன்னிப்புக்கென்று உங்களுக்காகவும் பலருக்காகவும் சிந்தப்படும். இதை என் நினைவாக செய்யுங்கள். நம்பிக்கையின் மாறை பொருள். ஆண்டவரே, நீர் வருமளவும் உமது இறப்பினை அறிக்கையிடுகின்றோம், உமது உயிர்ப்பினையும் எடுத்துரைக்கின்றோம். ஆண்டவரே, நாங்கள் கிறிஸ்துவின் இறப்பினையும் உயிர்ப்பினையும் நினைவு கூர்ந்து வாழ்வு தரும் அப்பத்தையும் மேற்படிக்கும் கிண்ணத்தையும் உமக்கு ஒப்புக் கொடுக்கின்றோம். உம் திருமுன் நின்று உமக்கு ஊழியம் புரிய தகுந்தவர்கள் என எங்களை ஏற்றுக்கொண்டீர். எனவே உமக்கு நன்றி செலுத்துகின்றோம். மேலும் கிறிஸ்துவின் உடலிலும் இரத்தத்திலும் பங்கு கொள்ளும் எங்களை தூய ஆவியார் ஒன்று சேர்க்க வேண்டும் என உம்மை தாழ்மையுடன் மன்றாடுகிறோம். ஆண்டவரே, உலகெங்கும் பரவி இருக்கும் அது திரு அவையை நினைவு கூர்ந்தருளும். எங்கள் திருத்தந்தை லியோ, எங்கள் ஆயலாளன் ஸ்பைஸ், எல்லா திருநிலையினர் ஆகிய அனைவரோடும் உமது திரு அவை அன்பில் நிறைவு பெற செய்தருளும். உயிர்த்திலும் எதிர்நோக்குடன் துயில் கொள்ளும் எங்கள் சகோதரர் சகோதரிகளையும் இறந்தோர் அனைவரையும் இரக்கத்துடன் நினைவு கூர்ந்து உமது திருமுக ஒளியினுள் ஏற்றுள்ளோம். எங்கள் அனைவர் மீதும் இரக்கமாயிரும். கடவுளின் கன்னி தாயான புனித மரியா, அவருடைய கணவரான புனித யோசிப்பு, புனித திரு தூதர்கள், இவ்வுலகில் உமக்கு வந்தவராயிருந்தோராகிய புனிதர் அனைவருடனும் நாங்கள் நிலை வாழ்வில் பங்கு கொள்ளும் தகுதி பெற்று உம் திருமகன் இயேசு கிறிஸ்து வழியாக உம்மை புகழ்ந்தேத்து மரமருள உம்மை மன்றாடுகிறோம். இவர் வழியாக இவரோடு இவரில் எல்லாம் வல்ல இறைவனாகிய தந்தையே, தூய
ஆவியாரின் ஒன்றிப்பு எல்லா புகழும் ஆட்சியும் என்றென்று உமக்கு உரியதே. மீட்பரின் கட்டளையால் கற்பிக்கப்பட்டு இறை படிப்பினையால் பயிற்சி பெற்று நாம் துணிந்து பாடுவோம். உலகில் இருக்கின்ற எங்கள் தந்தையே, உமது பெயர் தூயதென போற்றப் பெறுக. உமது ஆட்சி வருக. உமது திருவுளம் விண்ணுலகில் நிறைவேறுவது போல மண்ணுலகிலும் நிறைவேறுக. எங்கள் அன்றாட உணவை இன்று எங்களுக்கு தாரும். எங்களுக்கு எதிராக குற்றம் செய்வோரை நாங்கள் மன்னிப்பது போல எங்கள் குற்றங்களை மன்னியும். எங்களை சோதனைக்கு உட்படுத்தாதேயும். தீமையிலிருந்து எங்களை விடுவித்தருளும். ஆண்டவரே, தீமை அனைத்திலிருந்தும் எங்களை விடுவித்து எங்கள் வாழ்நாளில் அமைதியை கனிவுடன் அருள உம்மை மன்றாடுகின்றோம். உமது இரக்கத்தின் உதவியால் நாங்கள் பாவத்திலிருந்து எப்போதும் விடுதலை பெற்று யாதொரு கலக்கமும் இன்றி நலமாய் இருப்போமாக. நாங்கள் எதிர்நோக்கி இருக்கும் பேரின்பத்துக்காகவும் எமைப்பராகிய இயேசு கிறிஸ்துவின் வருகைக்காகவும் காத்திருக்கின்றோம். ஏனெனில் ஆட்சியும் வல்லமையும் ஆட்சியும் என்றென்றும் உமதே. ஆண்டவரே இயேசு கிறிஸ்துவே, அமைதியை உங்களுக்கு விட்டு செல்கிறேன், என் அமைதியையே உங்களுக்கு அளிக்கிறேன் என்று உம் திருத்தூதர்களுக்கு முடித்தீரேன். எங்கள் பாவங்களை பாராமல் உமது திரு அவையின் நம்பிக்கையை கண்ணோக்கி உமது திருவுளத்திற்கு ஏற்ப அதற்கு அமைதியையும் ஒற்றுமையையும் அளித்தருள்வீராக. என்றென்று வாழ்ந்து ஆட்சி செய்கிறவர் நீரே. ஆமென். ஆண்டவருடைய அமைதி உங்களோடு என்றும் இருப்பதாக. உம் ஆன்மாவோடும் இருப்பதாக. ஒருவருக்கொருவர் கிறிஸ்துவின் அமைதியை பகிர்ந்து மகிழ்வோம். உலகின் பாவங்களை போக்கும் இறைவனின் செம்மறியே, எங்கள் மேல் இரக்கமாயிரும். உலகின் பாவங்களை போக்கும் இறைவனின் செம்மறியே, எங்கள் மேல் இரக்கமாயிரும். உலகின் பாவங்களை போக்கும் இறைவனின் செம்மறியே, எங்களுக்கு அமைதியை அளித்தருளும். இதோ இறைவனின் செம்மறி, இவரே உலகின் பாவங்களை போக்குகிறவர். இவரின் விருந்திற்கு அழைக்க பெற்றோர் பேறு பெற்றோர். ஆண்டவரே, எங்கள் நிலத்தில் எழுதலாம் நான் பெற்றவன். ஆனால் ஒரு வார்த்தை மட்டும் சொல்லியலும் எனது ஆன்மா நலமடையும். உன்னோடு நான் இருந்துண்ண வேண்டும். உன் வீட்டில் நான் குடிகொள்ள வேண்டும். உன் அன்பில் நான் உறவாட வேண்டும். உன்னோடு நான் என் வாழ்விலே இது ஒரு பொன்னாள். என் நகமதிலே நீ வரும் திருநாள். என் வாழ்விலே இது ஒரு பொன்னாள். என் நகமதிலே
நான் உன் அன்புக்காய் அனைத்தையும் இழப்பேன். உன் அன்புக்காய் அனைத்தையும் இழப்பேன். மன்னவன் உனக்காய் என்னையை கொடுப்பேன். உன்னோடு நான் விருந்துண்ண வேண்டும். உன் வீட்டில் நான் குடிகொள்ள வேண்டும். உன் அன்பில் நான் உறவாட வேண்டும். உன்னோடு நான் ஒரு செல்வமே என் கடவுள் என்று ஏழையின் பொருளை எனக்கென பறித்தேன். ஒரு செல்வமே என் கடவுள் என்று ஏழையின் பொருளை எனக்கென பறித்தேன். மனமாறினேன் மகிழ்வடைந்தேன். நான் மனமாறினேன் மகிழ்வடைந்தேன். நான் பன்மடங்காக ஏழைக்கு கொடுப்பேன். உன்னோடு நான் விருந்துண்ண வேண்டும். உன் வீட்டில் நான் குடிகொள்ள வேண்டும். உன் அன்பில் நான் உறவாட வேண்டும். உன்னோடு நான் கிறிஸ்துவின் ஆத்மவே என்னை ரட்சியும். கிறிஸ்துவின் தேகமே என்னை ரட்சியும். கிறிஸ்துவின் ரத்தமே என்னை துய்ப்பியும். தேவவேலா தீர்த்தமே என்னை புதுப்பியும். கிறிஸ்துவின் பாடுகள் என்னை தேற்றிட அருள் நிறை இயேசுவே என்னை தேற்றிடும். அரிய காயங்களுள் என்னை வைத்திடும். பேரிந்திடா வண்ணமாய் என்றும் கட்டிடும். பொழுது சத்ருவிடம் இன்றை காத்திடும். மரண வேளைதனில் என்னை கூப்பிடும். அருகதியில் நீதும் உம்மை வாழ்த்தவே வருகவென்றன்போடு என்னை ஏறிடும். ஆமென். யூபிலி 2025 ஆண்டு இறைவேண்டல். விண்ணக தந்தையே, உம் திருமகனும் என் சகோதரருமான இயேசு கிறிஸ்துவே, நீர் எங்களுக்கு வழங்கிய நம்பிக்கையும் தூய ஆவியார் வழியாக எங்கள் இதயங்களில் நீர் பற்றியறிய செய்த பிறருண்டு சுடரும் உமது அரசின் வருகைக்கான எதிர்நோக்கை எங்களில் தட்டி எழுப்பவனவாக நற்செய்தியின் விதைகளை நானும் வளர்த்தெடுக்கும் நல்லவராய் உம் அருளியமை மாற்றுவதாக. தீமையின் ஆற்றல்கள் மறைந்து உம் ஆட்சி நீடித்து ஒளிரும் பொருட்டு மாநில உள்ளங்களும் முழு அண்டவெளியும் புதிய விண்ணகம்
புதிய மன்னகர் நோக்கிய காத்திருத்தலில் மாற்றம் பெறுவனவாக. யூப்ளி கொண்டாட்டத்தின் அருள் விண்ணகர் செல்வங்களுக்கான ஆர்வத்தை எதிர்நோக்கின் திருப்பயணிகளாகிய எம்மில் தூண்டி எழுப்புவதாக. அதே அருள் எம் மீட்பரின் மகிழ்ச்சியையும் அமைதியையும் அகிலமெங்கும் அளிப்பதாக. என்றென்றும் போற்றுதற்குரிய எம் கடவுளாகிய உமக்கே மாட்சியும் புகழும் இன்றும் என்றும் உரித்தாகுக. ஆமென். இவ்வாரத்தின் திருநாட்கள் டிசம்பர் மாதம் 14ஆம் தேதி இன்று ஞாயிற்றுக்கிழமை திருவருகை காலம் 3ஆம் ஞாயிறு மகிழ்வின் ஞாயிறு. டிசம்பர் மாதம் 15ஆம் தேதி வாரத்தின் திங்கள். டிசம்பர் மாதம் 16ஆம் தேதி வாரத்தின் செவ்வாய். டிசம்பர் மாதம் 17ஆம் தேதி வாரத்தின் புதன். டிசம்பர் மாதம் 18ஆம் தேதி வாரத்தின் வியாழன். டிசம்பர் மாதம் 19ஆம் தேதி திருவருகை காலத்தின் வெள்ளி. டிசம்பர் மாதம் 20ஆம் தேதி திருவருகை காலத்தின் சனி. டிசம்பர் மாதம் 21ஆம் தேதி திருவருகை காலம் 4ஆம் ஞாயிறு. இன்று திருப்பலிக்கு தயார் செய்த சூசியப்பர் அன்பிய குடும்பங்களுக்கு நன்றி. இம்மாதத்தின் ஒன்றியல் வரவுகள் நவம்பர் மாதம் முதல் கடைசி வரை கையிருப்பு 7,671 ரூபாய். கடந்த ஞாயிற்றுக்கிழமை 7/11/2025 ஞாயிற்றுக்கிழமை 685 ரூபாய். உங்களுடைய தாராள காணிக்கைகளுக்கு மனமார்ந்த நன்றியை தெரிவித்துக் கொள்கிறோம். அன்பார்ந்தவர்களே, ஏற்கனவே அறிவித்தது போல நாளை திங்கட்கிழமை மாலை 6 மணிக்கு நமது சவுலூர் பகுதியில் கேரல்ஸ் பாடப்படும். ஆகவே அன்று வீடுகள் மந்திரிக்கப்படும். நாளை மாலை லூர்து அன்னை அன்பியத்திலிருந்து கேரல்ஸ் பாடலானது ஆரம்பிக்கப்படுகிறது. ஆகவே அன்பிய பொறுப்பாளர்கள் இறை மக்கள் கலந்து கொள்ள வேண்டும் என அன்போடு கேட்டுக்கொள்கிறோம். திங்கள், செவ்வாய், புதன் ஆகிய 3 நாட்கள் சவுலூரில் கேரல்ஸ் பாடப்படும். வருகிற செவ்வாய்க்கிழமை மாலை திருப்பலி இங்கு நடைபெறாது. வருகின்ற வெள்ளிக்கிழமை 19ஆம் தேதி அன்று மாலை 6 மணிக்கு நமது கடவத்தூர் பங்கு ஆலயத்தில் மறைமாவட்ட ஆயரின் தலைமையில் கிறிஸ்துமஸ் திருப்பலியும், அதனைத் தொடர்ந்து நமது அருட்சகோதரர்கள் கிறிஸ்துமஸ் கலை நிகழ்ச்சிகளும் நடைபெறும். ஆகவே அதில் நீங்கள் அனைவரும் பங்கேற்கும்படி அன்போடு கேட்டுக்கொள்கிறோம். வருகின்ற ஞாயிற்றுக்கிழமை 21ஆம் தேதி திருவருகை கால சிறப்பு தியானம், ஒரு நாள் தியானம் கடகத்தூர் பங்கு ஆலயத்தில் நடைபெறும். ஆகவே காலை 9 மணி முதல் மாலை 4 மணி வரை நடைபெறும். அனைவரும் கலந்து கொள்ளவும். அன்று இங்கே திருப்பலி இருக்காது. அன்பார்ந்தவர்களே, அன்று வருகின்ற ஞாயிற்றுக்கிழமை மதிய உணவுக்காக திரு போட், திரு ஆனந்த், திருமதி அருள்ஜோதி, திருமதி கிரேசி ஆகியோர் பொறுப்பாளர்களாக இருந்து உதவி செய்வார்கள். ஆகவே மதிய உணவு மற்றும் டீ அனைவருக்கும் வழங்கப்படும். உணவு செலவிற்காக உங்களின் தாராள உதவிகளை எதிர்பார்க்கிறோம். உங்களால் முடிந்த உதவிகளை பணமாகவோ பொருளாகவோ கொடுத்து உதவுங்கள். உங்கள் உதவிகளை பங்கு தந்தையிடமோ உதவி பங்கு தந்தையிடமோ திரு மான்போட் அவர்களிடமோ கொடுத்து உதவும்படி அன்போடு கேட்டுக்கொள்கிறோம். ஆண்டு இறுதியில் இருக்கிறோம். ஆகவே 2025ஆம் ஆண்டிற்குள் உங்கள் மாதா சந்தா ஒரு 600 அன்பிய பொறுப்பாளர்களிடமோ அல்லது பங்கு தந்தையிடமோ கொடுத்து உங்களுக்கான ரசீதுகளை பெற்றுக்கொள்வோம். பிரியமானவர்களே, நம்முடைய ஆண்டவருடைய ஆண்டு பெருவிழாவிற்கு நம்ம தயாரித்துக் கொண்டிருக்கிறோம். ஆகவே நாளை மாலை உங்களுடைய இல்லங்களை தூய்மைப்படுத்தி வைக்கும்படி கேட்டுக்கொள்கிறோம். கேரல்ஸ்க்காக தயாரிக்கும்படி அன்போடு கேட்டுக்கொள்கிறோம். இறை ஆசிற்காக அனைவரும் எழுந்து நிற்போம். நன்றியோடு மன்றாடுவோமாக. ஆண்டவரே, உமது கனிவை கெஞ்சி கேட்கின்றோம்.
அதனால் எங்களை குற்றங்களில் இருந்து விடுவித்தவும் அருள் கொடைகள் வரவிருக்கும் விழாவுக்கு எங்களை தயாரிப்பனவாக எங்கள் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து வழியாக உம்மை மன்றாடுகின்றோம். ஆண்டவர் உங்களோடு இருப்பாராக. எல்லாம் வல்ல இறைவன் தந்தை மகன் தூயாவியார் உங்களை நிறைவாக ஆசீர்வதிப்பாராக. இறையன்பிலும் சமாதானத்திலும் சென்று வாருங்கள். திருப்பலி நிறைவேறிற்று. இறைவனுக்கு நன்றி. அன்னை மாமணி எங்கள் அன்பு தாய்மணி என்று முந்தன் புகழை பாடுவோம். தேடுவாங்கரை தேற்றி காத்திடும் குந்தன் அருள்வரங்கள் என்று தேடினோம். அன்னை மாமணி எங்கள் அன்பு தாய்மணி என்று முந்தன் புகழை பாடுவோம். தேடுமாந்தரை தேற்றி காத்திடும் குந்தன் அருள்வரங்கள் என்று தேடினோம். நிறைந்த உதவிகளை பெற்று தந்தனி எங்கள் வாழ்வில் உடனிருந்து காத்து வருகின்றாய். நிறைந்த உதவிகளை பெற்று தந்தனி எங்கள் வாழ்வில் உடனிருந்து காத்து வருகின்றாய். நன்றி பூக்கள் ஒன்று சேர்ந்த முந்தன் பாதத்தில் அடைக்கல தாய்மரியே எம்மை அரவணைத்து காப்பாய் நீயே. நன்றி பூக்கள் ஒன்று சேர்ந்த முந்தன் பாதத்தில் அடைக்கல தாய்மரியே எம்மை அரவணைத்து காப்பாய் நீயே. அன்னை மாமரி எங்கள் அன்பு தாய்மரி என்று முந்தன் புகழை பாடுவோம். தேடுவாங்கரை தேற்றி காத்திடும் குந்தன் அருள்வரங்கள் என்று தேடினோம். குந்தன் அருள்வரங்கள் என்று தேடினோம். திருத்தந்தையின் கருத்துக்களுக்காகவும் ஆயர்கள், குருக்கள், கண்ணீர் மற்றும் துறவரத்தர் ஆகிய அனைவரின் கருத்துக்காகவும் இன்று திருப்பலி நிறைவேற்ற அருள் பணியாளரின் கருத்துக்காகவும் நம் தனிப்பட்ட கருத்துக்காகவும் இறைவனிடம் அருள் வேண்டி மன்றாடுவோம். விண்ணுலகில் இருக்கிற எங்கள் தந்தையே, மது பெயர் தூயதென போற்று பெறுக, மது ஆட்சி வருக, மது திருவுலகம் விண்ணுலகில் நிறைவேறுவது போல மண்ணுலகிலும் நிறைவேறுக. குற்றம் செய்வோரை அவர் மன்னிப்பது போல எங்கள் குற்றங்களை மன்னியும். இவரை சோதனைக்கு உட்படுத்தாதையும் தீமைகளை விடுவித்தரணும். அருள் நிறைந்த மரியே வாழ்க, ஆண்டவர் உம்முடனே, பெண்களுக்குள் ஆசி பெற்றவர் நீரே, உம்முடைய திருவயிற்றின் கனியாகிய இயேசுவும் ஆசி பெற்றவரே. புனித மரியே, இறைவனின் தாயே, பாவிகளாய் இருக்கிற எங்களுக்காக இப்பொழுதும் எங்கள் இறப்பின் வேளையிலும் வேண்டிக் கொள்ளும். ஆமென். தந்தைக்கும் மகனுக்கும் தூய ஆவியாருக்கும் ஆட்சி உண்டாவதாக. இயேசு மதுரமான திரு இருதயமே, மரியின் வாசத்த திரு இருதயமே, புனித சூசையப்பரே எங்களுக்காக வேண்டிக் கொள்ளும். புனித அடைக்கல அன்னையே எங்களுக்காக வேண்டிக் கொள்ளும். புனித அந்தோனியாரே எங்களுக்காக வேண்டிக் கொள்ளும். நித்திய ஸ்துதிக்குரிய பரிசுத்த கருணைக்கு பக்தியாய் ஆராதனை எத்திசையும் புரிவோம். பக்தியாய் ஆராதனை எத்திசையும் புரிவோம். தந்தை, மகன், தூயாவின் பெயராலே ஆமென். இயேசுக்கே புகழ், இயேசுக்கே நன்றி. மரியே வாழ்க.